வணக்கம் மேடம் மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் சுல்தான் மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிப்பாட்டுங்க என்னடா பிரச்சனை? எப்ப பாரு மொபைல் வீடியோ போட்டுக்கிறீங்களே, சரி ஒரு டவுட் சொல்லு. அதை எனக்கு கிளாரிஃபை பண்றீங்களா? சொல்லு. இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல தான் அந்த யூவி டெம்பர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நானும் ஒட்டக்கூடாதான் சொல்லுவேன். எதனால அதை ஒட்டக்கூடாது? ஒரு ஃபைபர் கிளாஸ்ல இந்த யூவி கம் யூத்தி இந்த ப்ளூ கலர் லைட், அதாவது யூவி லைட்டை காமிக்கனால ஏற்படுற கிளாஸ் மட்டும் தான் இந்த யூவி கிளாஸ். இந்த யூவி கிளாஸ் வந்து மஸ்ட் விஷயம் பிரேக்கபிள். அதுக்கடுத்து இந்த கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவாபரேஷன் கம். இது எப்படி ஆகும்னா, போனோட ஹீட், அதான் நீ பெர்ஃபார்ம் பண்ண போனா போன் ஹீட் ஆக ஆட்டோமேட்டிக்கா அந்த கம் எங்கெங்க கேப் இருக்கோ, தட் மீன் ஸ்பீக்கரு, ஏர்பீஸ், வால்யூம் பட்டனு, பவர் பட்டனு, சார்ஜிங் போட்டு, ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாத்துலயும் போய் அடைஞ்சிரும். இது அடையினால என்ன பிரச்சனை வரும்னா, இதை ரிமூவ் பண்றது ரொம்ப சிரமம். ஒட்டினதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்றது கஷ்டம். 2 மாசத்துல ரிமூவ் பண்ணலாம், நல்லா ஒட்டி டிஸ்பிளே சமயத்துல வந்து தூக்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். இது நீ கம்பெனில கொண்டு போய் கொடுத்தா வாரண்டி கிளைம் ஆகாது கம்பெனி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொந்த காசுலேயே சுனி வச்சுக்கணும் ஆசைப்படியா? அப்ப நீ யூவி கிளாஸ் என்னதான் சொல்லி இப்ப இல்ல, எனக்கு யூவி தான் வேணும், எனக்கு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு அல்ட்ரா வயலட் வேணும் அப்படின்னு அல்ட்ரா வயலட் தனியா கிளாஸஸ் இருக்கு, ப்ரீ கம்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸஸ் வந்து எட்ஜ் டிஸ்பிளே, ஃபிளாட் டிஸ்பிளே எல்லாத்துக்கும் ஒட்டிக்கலாம். இதை எப்படி ஒட்டணும்னா, இந்த மிஷின் மூலமா மட்டும் தான் நீ பண்ண முடியும். இந்த மிஷின் மூலமா பண்றப்ப அது இதோட முடிஞ்சிடும். இந்த மிஷின்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து எவாபரேட் ஆகாது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி மக்களே.